ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லூயிஸ் கிளர்க். லூயிஸ் கிளர்க் இந்த பெண்மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் போயட், அதாவது அமெரிக்க கவிஞராக இருப்பவர். சரிங்களா? 1943ஆம் வருடம் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. இந்த வயதிலும் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடினமான அழகுடன் தனிப்பட்ட இருப்பை உலகளாவியதாக ஆக்குகிறது என்ற அவரது தெளிவற்ற கவிதை குரலுக்காக தான் இந்த வருடத்திற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு இந்த பெண்மணி பெயர் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மேலும் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்திலே அமெரிக்காவில் மிக முக்கிய கவிஞர்கள் ஒருவராகவும் உருவெடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏல் யூனிவர்சிட்டியின் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகவும் இந்த பெண்மணி ஒர்க் பண்ணுறாங்க. அது போக 1993ஆம் வருடம் புலிட்சர் பரிசையும் 2014ஆம் வருடம் அந்நாட்டின் தேசிய புத்தக விருதையும் இந்த லூயிஸ் கிளர்க் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா வென்றிருக்காங்க. ரொம்பவே முக்கியமானது. இதுவும் இந்த வருடத்திற்கான நோபல் பரிசு தான். சரிங்களா? இந்தியாவின் பிரீமியம் பருத்தி உலக பருத்தி வர்த்தகத்திற்காக கீழ்கண்ட எந்த பெயரை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தி உள்ளார்? ஆன்சர் கஸ்தூரி காட்டன். கஸ்தூரி காட்டன் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிராண்ட் நேம், அதாவது இந்தியாவின் பிரீமியம் பருத்திக்கு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி காட்டன் என்ற ஒரு பெயரையும் மற்றும் ஒரு நியூ லோகோவையும் தான் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா 2வது உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் தான் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் இந்த ஃபர்ஸ்ட் பிராண்ட் நேமையும் ஒரு லோகோவையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு உலக பருத்தி வர்த்தகத்திற்கான ஒரு புதிய பெயராக இருக்கும், இந்தியாவின் பருத்தி பெயர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் பிரீமியம் காட்டனை கஸ்தூரி காட்டன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான அறிவிப்பை யார் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய ஜவுளித்துறை அமைச்சரான ஸ்மிருதி இரானி. பருத்தியை பற்றி பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய நாடு பார்த்தீங்கன்னா உலக பருத்தி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. நம்ம இந்திய நாடு உலக பருத்தி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்தியாவின் முதலாவது மேம்பட்ட உற்பத்தி மையம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உலக பொருளாதார மன்றம் நிறுவ உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது மேம்பட்ட உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேம்பட்ட உற்பத்தி மையம் அமைக்க உலக பொருளாதார மன்றமும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நோடல் முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான கைடன்ஸ், இந்த நிறுவனமும் இந்த 2 அமைப்புகளும் இணைந்து நம்ம தமிழகத்தில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு சொல்லலாம். இந்திய மாநிலங்களே முதல் மாநிலமாக நம்ம தமிழகத்தில் தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமும் கைடன்ஸ் இந்த நிறுவனமும் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தின் பொருளாதாரத்தை சூரிய ஆற்றல், மின்னணுவியல், மின்சார இயக்கம் மற்றும் ஜவுளி இந்த 4 துறைகளையும் அவங்களுடைய பங்களிப்பை செய்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழகத்தை சேர்ந்த கைடன்ஸ் இந்த அமைப்பும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இந்த அமைப்பும் இணைந்திருக்காங்க. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய, அதாவது 4வது துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் எம் ராஜேஸ்வர் ராவ். எம் ராஜேஸ்வர் ராவ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக 4வது ஆளுநராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? இதற்கு முன்னாடி மொத்தமே 3 ஆளுநர்கள் இருந்தாங்க. ஆனால் ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை ஆளுநரும் அவருக்கு கீழே 4 துணை ஆளுநர்களும் இருக்க வேண்டும். அதில் 4வது ஆளுநராக இந்த எம் ராஜேஸ்வர் ராவ் தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த மற்றபடி இருக்கக்கூடிய துணை ஆளுநர்கள் 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பி கானுங்கோ மற்றும் எம்டி பத்ரா மேலும் எம்கே ஜெயின். இந்த 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட துணை ஆளுநராக இருப்பவங்க. சரிங்களா? அப்போ ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டிருக்கு. தலைமையகம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. சரிங்களா?
குவைத் நாட்டின் புதிய பட்டத்து இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? குவைத் நாட்டின் புதிய பட்டத்து இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஷேக் மெஷால் அல் ஷபா. ஷேக் மெஷால் அல் சபா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் குவைத் நாட்டோட புதிய பட்டத்து இளவரசராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவருடைய ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா. ஸோ இதுதான் இவருடைய அதாவது பெயர், சரிங்களா, ஃபுல் நேம். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவாப் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா. ஸோ இவர் தான் இருந்தார். இவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டின் மன்னராக பொறுப்பேற்றிருக்காரு, சரிங்களா. ஸோ இவர் அதாவது ஷேக் மெஷால் அல் ஷபா தற்சமயம் பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படையின் துணைத் தலைவராக இருப்பவர். இவரை தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த குவைத் நாட்டின் புதிய பட்டத்தை இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய குவைத் மன்னருக்கு ஏதாவது ஆனால் அடுத்த மன்னராக இந்த ஷேக் மெஷால் அல் சபா இவர் தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்பார், சரிங்களா. ஸோ இதற்கு முன்னாடி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டின் மன்னராக இருந்த ஷேக் சபா மரணம் அடைந்தார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து தான் இந்த நவாப் அல் அகமது பார்த்தீங்கன்னா புதிய மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார், சரிங்களா. ஸோ மேலும் குவைத் நாட்டோட ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். குவைத் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய சபா அல் காலிஸ் அல் சபா. சபா அல் காலித் அல் சபா இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்காரு, சரிங்களா. ஸோ வருகின்ற நவம்பர் மாதம் பொது தேர்தல் நடைபெற போது அதன் காரணமாக இவர் தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்காரு, சரிங்களா. ஸோ குவைத் கேபிட்டல் குவைத் சிட்டி தான். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தமிழில் பயிற்சி வழங்க MSME பிரேரணா திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? ஆன்சர் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா MSME பிரேரணா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் MSMEன்னு சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலே அந்த நிறுவனங்களுக்கு தேவையான நிதி மற்றும் மேலாண்மை குறித்து பயிற்சிகளை அளிப்பதற்காக இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க, அதாவது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யார் தொடங்கி வைத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழகத்தில் சென்னையில் தொடங்கி வைத்திருக்காரு இந்த MSME பிரேரணா திட்டம். ஸோ இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? இந்தியன் பேங்க் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. சிர்கான் என்ற ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது? சிர்கான் என்ற ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ ரஷ்யா நாடு தான் பார்த்தீங்கன்னா சிர்கான் என்ற பெயரில் ஒரு ஹைப்பர்சோனிக் கிரஸ் மிசைலை வந்து வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கடலில் இருக்கக்கூடிய பிரிகேட் அட்மிரல் கோர்ஸ்கோவ் கப்பல். இந்த கப்பல்ல இருந்து தான் இந்த மிசைலை பார்த்தீங்கன்னா ஏவி வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க ரஷ்ய நாடு, சரிங்களா. ஸோ இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 நிமிஷத்திலே 450 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு இலக்கை துல்லியமாக தாக்கியிருக்கு அப்படின்ட்டு ரஷ்யா தரப்புல இருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இது எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்டான விளாடிமிர் புதின் அவருடைய பிறந்த நாளை வந்து சிறப்பிக்கும் வகையில் தான் இந்த மிசைலை பார்த்தீங்கன்னா பரிசோதித்திருக்காங்க. இது வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கு, சரிங்களா. ஸோ ரஷ்யா கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் விளாடிமிர் புதின், பிரைம் மினிஸ்டர் மிகைல் மிசிஸ்டின். தி வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டால்ஸ் ஃபார் கிட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தி வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டால்ஸ் ஃபார் கிட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆனந்த் நீலகண்டன். ஸோ ஆனந்த் நீலகண்டன் தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இந்த அமைச்சகத்தின் கீழே இந்த தி வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டால்ஸ் ஃபார் கிட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வெளியேற்றிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பள்ளிக்கு செல்வதை வெறுக்கக்கூடிய இரட்டையர்களான அசுரா, அதாவது குண்டக்கா மற்றும் மந்தக்கா, இந்த இருவரை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை தான் இந்த ஆனந்த் நீலகண்டன் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஃபின்ஸ் பப்ளிஷர் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் தான் வெளியிடுறாங்க, சரிங்களா.
சமீபத்தில் காலமான அஸ்வானி குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான அஸ்வானி குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். ஸோ இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த அஸ்வானி குமார் சமீபத்தில் மரணம் அடைந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கவர்னர், அதாவது ஆளுநராக மணிப்பூர் மற்றும் நாகாலாந்துக்கு இருந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிபிஐ டைரக்டராகவும் இமாச்சல பிரதேசத்தின் டிஜிபியாகவும் இந்த அஸ்வானி குமார் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. தற்சமயம் மரணம் அடைந்திருக்காரு. இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 8. ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதாவது 1932ஆம் வருடம் இதே அக்டோபர் 8ஆம் தேதி பிரிட்டிஷ் பேரரசால் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ற ஒரு பெயரில் பார்த்தீங்கன்னா இந்த விமானப்படை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு 1950ஆம் வருடம் நம்ம இந்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அப்படின்ட்டு பெயர் மாற்றினாங்க. ஸோ அதற்கு முன்னாடி ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு இருந்துச்சு, தற்சமயம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 88வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ முக்கியமான விமானப்படை, அதாவது முக்கியமான விமானங்கள் வந்து தன்னுடைய சிறப்புகளை வந்து செய்வாங்க. சரிங்களா? ஸோ விமானப்படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார் சிங் பதௌரியா, அதாவது ஆர்கே சிங் பதௌரியா அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜே வெங்கட்ராமு. ஸோ ஜே வெங்கட்ராமு தான் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சேர்த்து இருந்தார். ஸோ இவருக்கு பதிலாக இந்த ஜே வெங்கட்ராமு பார்த்தீங்கன்னா தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் வருடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் அமைந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பா.